ஒருவேளை 7.45 இல்லைன்னு நினச்சிங்க, இந்த பட்ஜெட் எக்ஸசைஸே ஒரு மீனிங்லெஸ்ஸாக மாறிவிடும். ஓகே. அவர் என்ன சொல்றாருன்னா 4% தான் growth இருக்கு அப்படின்றார். ம். ஏன்னா 2.5% நீங்க அதிகமாக growth-ஐ காட்டியிருக்கீங்க. இது அவர் சொல்றதுக்கு ஏன் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, நம்மளுடைய எக்கானமிக் அட்வைசரா இருந்தவர். அவர் அவர் கொடுத்த இந்தியன் எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டு உலகத்திலேயே மிக சிறந்ததான ரிப்போர்ட்டாக கருதும் ஒரு ரிப்போர்ட்டு. அதே போல இந்த ரிப்போர்ட்ல நிறைய வார்த்தை ஜாலங்கள் நிறைய இருக்கு. ஓகே. ஸ்ட்ராட்டஜிக் ரிசைலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அது அதனுடைய மீனிங் என்னன்னு யாருக்குமே தெரியல. ம். அதை பற்றி ஃபைனான்ஸ் செக்ரட்டரியும் சொல்லலை, ம். ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் சொல்லலை. இந்த மீனிங்லெஸ் வார்த்தை ஜாலங்கள் இது அதிகமாக இருக்கு இதில். அதை எடுத்துவிட்டு பார்த்தோம்னா, இது ஒரு பட்ஜெட் ஏழை மக்களுக்காக எதுவும் எந்த ஒரு ஸ்கீமும் இல்லை, மிடில் கிளாஸ் மக்களுக்கும் எந்த ஒரு ஸ்கீமும் இல்லை. ஓகே. இந்த ரிச்சஸ்ட் பீப்புளுக்கான இருக்கிற ஸ்கீமாக தான் நான் பார்க்குறேன்.